ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 5 இயர்ஸ் பேக்கு நாங்கள் திருப்பதிக்கு போனோம். போனப்போ அந்த 10,000 டிக்கெட் கொடுத்து வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ வந்து 10,000 கொடுத்த டிக்கெட் வாங்கினா கூட 4-5 மணி நேரம் க்யூவில் நிற்கணும்னு சொல்கிறாங்க. அதே இடத்துல ஃப்ரீ டிக்கெட் போனீங்கன்னா காலைல 4 மணிக்கு டோக்கன் கொடுப்பாங்களாம். அதுக்குள்ளே ஒரு 4000 பேர் 1000 பேர் தான் கொடுத்துட்டு நிறுத்திடுவாங்களாம். ஏன்னா கோடிக்கணக்கான பேர் தான் வர்ற இடத்துல 4 மணிக்கு டோக்கன் கொடுத்துட்டு வந்து 4-5 பேருக்கு ஒரு 4000 பேர் கொடுத்து நிறுத்துறது என்ன கதைன்னு தெரில. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தப்போ நடந்தது அது. அது மாதிரி வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தது அப்போ. சீனியர் சிட்டிசன் அப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ 1 ஹவர்னு சொன்னாங்க. அது இப்போ நான் கேள்விப்பட்டது ரீசெண்டாக என்னென்னா அது கூட சீனியர் சிட்டிசன் சொல்கிறாங்க, அது கூட 4-5 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ தர்ஷன் கேட்க வேண்டி 24 மணி நேரமும் 2 நாள் அப்படிலாம் உள்ளே வச்சு அடைச்சி வச்சு தரிசனம் பண்ண வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அப்போ நான் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தரிசனம் ஆகாமல் திருப்பி வந்தோம் நாங்கள் வீட்டுக்கு. திருப்பதி போயிட்டு அப்போ கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்தேன். இனிமேல் நான் இங்கே வர்ற ஐடியாவில் எனக்கு இல்லை. அந்த உண்மையிலே வந்து இந்த ஆட்சி மாறி வேறு ஏதாவது ரொம்ப சௌரியமாக நான் போயிட்டு வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் இங்கே வருவேன்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு வந்துட்டேன். கடவுள் எங்கும் இருக்கிறாருங்கிறனால எங்கள் காலனியில் இருக்க திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கே போய் கும்பிட்டுக்கலாம். இனிமேல் திருப்பதிக்கு வர்றதை நான் மறந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் வந்தேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு கன்வீனியன்ட் இருக்கணும், நம்மளுக்கு முடியணும் அந்த க்யூவில் நிற்கிறதுக்கு 4-5 மணி நேரம். அதை வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் நிற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. அதனால் இப்போ ஐயப்பா இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூட்ட நெரிசலில் திணறி போய் செத்து போகிறது, அப்புறம் வந்து ஜன்னல்லாம் உடச்சிக்கிட்டு வர்றது அப்படின்னு நிறைய வீடியோலாம் போட்டால் பார்க்கவே பயமாக இருக்குது. அது வயசுக்கும் அதுக்கும் மூச்சு திணறல் ஏற்படுறது, கூட்ட நெரிசல் இப்போ ஸ்டாம்பேட் ஆகி சாகிறது, இதெல்லாம் அதுக்கெல்லாம் வயசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. யாருக்கு வேணால் ஆகலாம். நல்லா சாவு வர்றதை யாரும் தடுக்க முடியாதுங்கிறது இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையில் நம்மள இருக்கணும். இது மாதிரி பெரிய க்ரௌடில் போய் நம்ம மாட்டிக்கூடாது. அது விஜய் சேர்ந்த கரூர் இன்சிடெண்ட்டில் கூட பார்த்திங்கன்னா அது வந்து காரணம் யாராக வேணா இருக்கலாம். பட் அந்த பெரிய கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு செத்து போயிட்டதுனால அந்த சின்ன பிள்ளைங்க செத்து போகும்போது பேரண்ட்ஸுக்கும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டங்கள் நடக்கிற இடத்துல பெரிய கோவிலில் பெரிய பெரிய ப்ரோக்ராம் நடக்கும்போதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு. அது என்னென்னா ஒன்று நம்ம விஐபியாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி நம்ம போகிறதுங்கிறது வந்து எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. அப்படி நம்மளுக்கு போகணுன்னா சாதாரண நாட்கள் எந்த நாட்களில் கோயிலில் கூட்டம் இருக்குதோ அந்த நாளில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா அப்போ அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்டர்டைன்மெண்ட் யங்ஸ்டர்ஸ்க்குன்னு பார்த்தா சினிமா தியேட்டராக தான் இருக்கும். இப்போ சினிமா தியேட்டருங்கிறதும் கிடையாது. சினிமாவுக்கும் யாரும் தியேட்டருக்கு போகிறது எல்லாம் வீட்டில் ஹோம் தியேட்டரு, செல்ஃபோனு, வாட்ஸ்அப்பு இல்லை டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்குறது இப்படி ஆகிப்போச்சு. அதனால் வந்து இப்போ என்டர்டைன்மெண்ட்டுங்கிறத விட சாமி பக்தி அதிகமாகிட்டனால எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் கூட கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து எப்போவுமே எல்லா கோயில்லையும் க்ரௌட் இருக்குது. அதுவும் பெரிய பெரிய கோயில்கள்லாம் வந்து அந்த மாதிரி முக்கியமான உற்சவங்கள், முக்கியமான பண்டிகை நாட்களில் போகணுன்னு அவசியம் இல்லை. சாதாரண நாட்களில் போய் பார்த்துக்குங்க. ஏன்னா இதனால் வர்ற இழப்புகள் வந்து பிள்ளைங்க போனால் பேரண்ட்ஸுங்க போனால் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நஷ்டம் பெரிய அளவில் வந்துடுது. ஏன்னா என்னோடய அனுபவத்தை நான் அன்றைக்கி போனது 5 வருஷம் முன்னாடி போயிட்டு வந்த பிறகு அதுக்கு பிறகு நான் அங்கே சாமிக்கிட்ட வேண்டு சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. நான் உண்மையிலே வேண்டிட்டு தான் வந்தேன். இனிமேல் நான் இந்த பக்கம் வரமாட்டேன், என்னால் முடியல அப்படின்ட்டு. அது எனக்கு ஒன்றும் அதில் என்னோட முடிஞ்சாதானே நம்மளால் எதையும் செய்ய முடியும், முடியாதப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. பெரிய ரெஸ்ட்லலாம் உள்ளே நுழைஞ்சி போகாமல் அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்கு தேவையில்லைங்கிறது தான் முக்கியம். பெரிய பெரிய என்டர்டைன்மெண்ட்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. அது டிவியில் கொஞ்ச நாள் கழிச்சு போட ஆரம்பிச்சார். லைவ் டெலிகாஸ்ட்லாம் வேறு இப்போ எல்லாத்துக்குமே வந்துடுது. அதனால் அது பெரிய பெரிய இதிலலாம் நம்ம நிகழ்ச்சிகளில் போக வேண்டியில்லைங்கிறது தான் என்னோடய கருத்து. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.